உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசலாமா? பெஞ்சமின் பிராங்க்லின்கிறவர் பிரான்ஸ் தேசத்துல அதிபதியா இருந்தாரு. அதிபதியா இருக்கிற காலத்துல அவருடைய காரியங்கள் எல்லாம் ஜெயமா இருந்துச்சு. அதை கேள்விப்பட்ட பத்திரிகையாளர்கள் எல்லாரும் அவர்கிட்ட பேட்டி எடுக்க வந்தாங்க. அப்போ அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, நான் அதிபதியா இருக்கிறதுனால எல்லா விதப்பட்ட மக்களையும் நான் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அப்படி நான் சந்திக்கும் போது அவர்கள் இருக்கிற நல்ல குணத்தை நான் எடுத்துக்குவேன். எடுத்துட்டு அதை கடைபிடிக்க ஒவ்வொரு நாளும் நான் என்ன செய்வேன், முயற்சி செய்வேன். ஆனா அவங்ககிட்ட இருக்கிற தீமையான காரியங்கள் எதையும் நான் யோசிக்கிறது இல்ல, அதை கடைபிடிக்க நினைக்கிறது இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதே போலதான் வேதத்துல சொல்லியிருக்கு, மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையுள்ளவர்களாக எண்ணுங்கள்னு சொல்லி. பிலிப்பியர்ல நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம பார்க்குற எல்லாற்றிருக்கிற நல்ல குணங்களை தாழ்மையோடு ஏற்றுக்கொண்டு அதை கடைபிடிக்க முயற்சிக்கும் போது நம்முடைய காரியங்களும் ஜெயமா இருக்கும். வேதத்துல இப்படியும் சொல்லப்பட்டிருக்கு, ஒருவரையும் அற்பமாக எண்ணாதிருங்கள் சொல்லி. அதனால யாரையுமே நம்ம அற்பமா எண்ணாம எல்லாருக்கிட்ட இருக்கிற நல்ல குணங்களை நம்ம எடுத்துக்கும் போது தேவன் நம்மளையும் ஆசீர்வதிப்பார்.